வணக்கம். தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கத்தோட 5 ஆண்டு கால ஆட்சியை பத்தி ஒரு விரிவான அலசல பார்க்க போறோம். அவங்களோட செயல்பாடுகளை எந்த பக்கமும் சாயாம ஒரு சமநிலையான கண்ணோட்டத்துல பார்க்கலாம் வாங்க. சரி, நாம எப்படி இதில பார்க்க போறோம்னா, முதல்ல அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? அதுல எவ்வளவு தூரம் முன்னேற்றம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும், கவலைகளையும் பத்தி பேசுவோம். மூணாவதா மாநிலத்தோட கடன் சுமை எப்படி அதிகரிச்சிருக்குன்னு பார்ப்போம். கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு முழுமையான பார்வையை உருவாக்கலாம். சரி, முதல்ல அவங்களோட சாதனைகள், நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள்னு சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள்ல இதுவரைக்கும் 206 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறதா இந்த ஆய்வு சொல்லுது. இது அவங்களோட செயல்பாட்டை மதிப்பிடுறதுக்கு ஒரு முக்கியமான நம்பர். ஆனா இது மட்டுமே முழுமையான சித்திரமா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுல சில முக்கியமான விஷயங்களை பாத்தீங்கன்னா, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி மாதிரி துறைகள்ல பெரிய அளவுல உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி கவர்னன்ஸை மேம்படுத்தியிருக்காங்க. குறிப்பா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா பெண்களுக்கு நேரடியா நிதியுதவி போய் சேருது. இது போக இன்னும் 170 வாக்குறுதிகள் மேல வேலை நடந்துகிட்டு இருக்கணும் இந்த ஆய்வு சொல்லுது. சரி, ஒரு பக்கம் சாதனைகள் இருக்கு. அப்போ நாணயத்தோட மறுபக்கம் என்ன சொல்லுது? வாங்க இப்போ விமர்சனங்கள் மற்றும் சர்ச்சைகள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பலாம். வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். அரசாங்கத்தோட ஆட்சி காலத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த விமர்சனங்கள் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அரசு நடத்துற மதுபான விற்பனையில நடந்த முறைகேடுகள் மூலமா சுமார் 30,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறதுதான். இது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நெட்வொர்க் இயங்குறதா வர்ற ரிப்போர்ட்ஸ், இளைஞர்கள் கிட்டையும் பள்ளி மாணவர்கள் கிட்டையும் அதிகரிச்சு வர்ற போதைப்பொருள் பழக்கம், அப்புறம் பெண்கள் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்புன்னு பல தீவிரமான கவலைகளையும் இந்த ஆய்வு பட்டியலிடுது. இது போக பதவியில இருக்கிற அமைச்சர்கள் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளும் இன்னும் நிலுவையில இருக்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த சாதனைகள், குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம பார்க்கணும். அதுதான் மாநிலத்தோட நிதி நிலைமை. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல ரொம்ப தெளிவா தெரியுது. 2021ல 5.7 லட்சம் கோடியா இருந்த மாநிலத்தோட கடன் ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஏறிக்கிட்டே போகுதுன்னு. இது ஒரு சீரான மேல்நோக்கிய வளர்ச்சி. அதாவது 2026ஆம் ஆண்டு இறுதியில மாநிலத்தோட கடன் கிட்டத்தட்ட 8.8 லட்சம் கோடியை தொடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு கடன் ஏறிக்கிட்டே போறது மாநிலத்தோட எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும்னு. சரி, ஒரு பக்கம் சாதனைகள், இன்னொரு பக்கம் கடுமையான குற்றச்சாட்டுகள். இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான சித்திரம் கிடைக்குது? நம்ம பார்த்து எல்லாத்தையும் இந்த ஸ்லைடு ரொம்ப அழகா ரெண்டா பிரிச்சு காட்டுது. ஒரு பக்கம் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம்னு சில உறுதியான முன்னேற்றங்கள். இன்னொரு பக்கம் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், ஏறிக்கிட்டே போற கடன், போதைப்பொருள் அச்சுறுத்தல்னு ரொம்பவே கவலைக்குரிய விஷயங்கள். கடைசியா இந்த ஆய்வு நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. ஒரு அரசாங்கத்தோட வெற்றிய நம்ம எதை வச்சு முடிவு செய்யணும்? அவங்க நிறைவேற்றின வாக்குறுதிகளை வச்சா, இல்ல அவங்க உருவாக்குன சிக்கல்களை வச்சா? இதுக்கான பதில் குடிமக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் தான் இருக்கு.